ஹாய் ஆல், வெல்கம் டு மோனிஸ்டே ஃபுட்டி. இன்றைக்கி சூப்பரான என்னோட ஸ்டைலில் பெப்பர் பள்ளிப்பாளையம் சிக்கன் குயிக்காக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 காஞ்ச மிளகா விதையை எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க, நல்லா கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளுமே சேர்த்துக்கோங்க. நல்லா அது சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி பொன்னிறமாக ஆகணும் வெங்காயம் எல்லாமே சேர்ந்து. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா அது மிக்ஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, தேங்காய் எல்லா ஃப்ளேவருமே அந்த சிக்கனுக்குள்ளே போகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கோங்க. சிக்கன் இன்னும் நல்லா வேகிறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம குயிக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு அம்மிக்கல் இருந்துச்சுன்னா இது மாதிரி நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் போய் இறங்கினோடனே நல்லா கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே அது டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ ஃபைனலாக நம்மளோட பெப்பர் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.